சொல்லுங்க. ரேவதி கோயிலை சுத்தி முடிச்சிட்டாளா? அட, அதை ஏன்பா கேக்குற? மருது ரேவதி கழுத்துல மாலை போட போயிட்டான். என்னடா பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு காக்காவால மாலை போட முடியாம போயிடுச்சுப்பா. என்னாச்சு? ஒரு காக்கா வந்து மருது மேல கக்கா போயிடுச்சு. அத போய் கழுவிட்டு வாங்கன்னு ஐயர் சொல்லிட்டாரு. அதனால மருது கையில இருந்த மாலை ரேவதி கழுத்துக்கு போகாம ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சுப்பா. சகல, கொஞ்ச நேரம் தான்ப்பா டைம் இருக்கு. அவன் வர்றதுக்குள்ள நீ வந்துருப்பா. நான் கிட்ட வந்துட்டேங்க. நான் சொல்றதை மட்டும் கொஞ்சம் செய்யுங்களேன். சொல்லு சகல, நான் என்ன பண்ணணும்? ஓகே சகல, நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன். சரிங்க. சகல, நீ வந்துகிட்டே இருப்பா. டோன்ட் வரி. நீ வர்றதுக்குள்ள இங்க என்னென்னலாம் நடக்குதுன்னு பாரு. வச்சிடறேன். சார், பரிகாரமே ரத்த சம்பந்தம் இல்லாதவங்க மாலை போடுறதா. நான் எப்படிங்க அவங்க கழுத்துல மாலை போட முடியும்? இது பரிகார காரியம்தான், வேற தவறான விஷயம் ஒண்ணும் கிடையாது. இல்லன்னா நான் சொல்வேனா? நல்ல நேரம் போயிட்டு இருக்கு, சீக்கிரம் பொண்ணு கழுத்துல மாலையை போட்டு விடுக்கோ. மாப்ள மாப்ள, ஐயோ அக்கா, இந்தா. மாப்ள, உங்களை எங்கெல்லாம் தேடுறோம், நீங்க எப்படி இங்க வந்தீங்க? மாப்ள பாத்து மெதுவா. உங்களுக்கு என்னாச்சு? குளத்து பக்கம் நான் போகும்போது என் மேல துணிய போட்டு யாரோ ஒருத்தர் என் தலையில அடிச்சாங்க. நான் அப்படியே மயங்கிட்டேன்னு நினைக்கிறேன். சரி மாப்ள, இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. ஏற்கனவே கார்த்தி வேற கோயிலுக்கு வந்துட்டான். என்னத்த சொல்றீங்க? அவன் எப்போ கோவிலுக்கு வந்தான்? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல பூஜை நடக்கிற இடத்துக்கு போலாம் வாங்க. வாங்க. சரி வாங்க. போடுங்க 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 போடுங்க. என்ன இதெல்லாம்? யார் இவரை பரிகார பூஜையில உட்கார வச்சு என் பொண்ணுக்கு மாலை போட வச்சது? நேரம் ஆயிட்டே இருந்ததுமா. டைம் முடியறதுக்குள்ள மாலை போடணும் இல்லையா? அதான் நான் இவரை மாலை போட சொன்னமா. அம்மா, சார் வேண்டான்னு சொன்னாரு. ஆனா நீங்க வர லேட் ஆகும்னு நாங்க தான் அவரை கட்டாயப்படுத்தி மாலை போட வச்சோம். நேரம் ஆச்சுன்னா அதுக்குன்னு யாரு வந்தாலும் என் பொண்ணு கழுத்துல மாலை போட முடியுமா? அம்மா, நீங்க தானம்மா ரத்த சம்பந்தம் இல்லாத யார் வேணாலும் இந்த பூஜை பண்ணலாம்னு சொன்னீங்க. அதான் சார் கம்பல் பண்ணி மாலை போட வச்சோம். ஏன் நாங்க தான் மாப்பிள்ளைய கூப்பிட போயிருக்கோம்ல, நாங்க வர வரைக்கும் உங்களால பொறுமையா இருக்க முடியாதா? அதானே, நானும் அக்கா வரதுக்கு முன்னாடி இப்படி ஆள் ஆளுக்கு நாட்டாம பண்ணி மாலை போட வச்சிட்டீங்களா? இந்த பரிகாரம் நடக்காட்டினாலும் பரவாயில்ல, சம்பந்தம் இல்லாத ஒருத்தர்
எப்படி என் பொண்ணுக்கு மாலை போட முடியும்? அது நல்லாவா இருக்கும்? ஆ? அம்மா என்னம்மா பேசுனதே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா நீங்க சொல்றது வேடிக்கையா இருக்கு. ரத்த சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் மாலை போடுறதானே இந்த சடங்கு. அதான் இவரு மாலை போட்டார். ஐயா, நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. அத்த, நமக்கு என்ன முக்கியம்? ரேவதியோட கல்யாணம் நல்லபடியா எந்த தடங்களுமே இல்லாம நடக்கணும். அதுக்காக தானே நம்ம இந்த பரிகாரமே பண்றோம். அதுவும் இல்லாம இது வெறும் மாலை தானே. அத்த, எப்படி சார் போடுறதுல என்ன தப்பு நீங்களே சொல்லுங்க. மாப்பிள, அதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா? அம்மா நல்ல நேரம் முடிய போகுதுமா. குறிப்பிட்ட நட்சத்திரம் முடிஞ்சு வேற நட்சத்திரம் வரதுக்குள்ள இந்த பரிகாரத்தை பண்ணி மாலைய போட்டுடணும். அதான் போட சொன்னேன். இந்த முறையை அவனை ஜெயிக்க வச்சுட்டேனே. ஏங்க, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கல? இல்ல சார். சரிங்க, பரிகாரம் முடிஞ்சதுல? முடிஞ்சது. பாருங்க. தேங்க்யூ சார். வெல்கம்.